ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம பிக் ஃப்ரம் போத் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஏ அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன கொடுத்துருவாங்க, யூ ஹாவ் டு பி எக்ஸாக்ட்லி பி எலமெண்ட்ஸ். தென் பிங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க. தென் நம்மளால எக்ஸாக்டாக அவ்வளோ எலமெண்ட்ஸை மட்டும்தான் பிக் பண்ண முடியும். ரூல் என்னன்னா, எய்தர் வி கேன் பிக் லெஃப்ட் ஆர் ரைட். அதாவது லெஃப்ட் மோஸ்ட்லயோ இல்ல ரைட் மோஸ்ட்லயோ, லெஃப்ட் ஹேண்ட்லயோ இல்லைன்னா ரைட் ஹேண்ட்லயோ மட்டும்தான் நம்மளால அந்த எலிமெண்ட்ஸை பிக் பண்ண முடியும். ஸோ பிக் பண்ணி அதோட சம் என்னவோ, அதுல எது மேக்ஸிமம் சம்மோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் சொல்லும்போது புரிஞ்சிருக்காது, பட் இன்புட் அவுட்புட் பார்க்கும்போது இன்னுமே நல்லா புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து 5 - 2 3 1 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிங்கிறது நம்மளால எக்ஸாக்டா பி எலமெண்ட்ஸை மட்டும்தான் பிக் பண்ண முடியும். ஸோ எங்க பிக் பண்ணலாம்னா, ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் 3 எலமெண்ட்டை பிக் பண்ணலாம், இல்லைன்னா ரைட் ஹேண்ட்ல 3 எலிமெண்ட்டை பிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட், ரைட்ல 2 எலிமெண்ட் பிக் பண்ணலாம். ஏன்னா டோட்டலா 3 தான் பண்ண முடியும். அது எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், அதுல மட்டும்தான் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளமை இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஸோ நமக்கு என்னென்ன ஆப்ஷன், எக்ஸாக்டா நம்மளால 3 எலிமெண்ட்டை மட்டும்தான் பிக் பண்ண முடியும். அது என்னன்னா, எய்தர் டைரக்டாவே வந்து 3 எலிமெண்ட்டை இங்க நம்மளால பிக் பண்ண முடியும். ஸோ இங்க பிக் பண்ணோம்னா இதோட சம் என்ன வரப்போகுது? ஸோ நமக்கு இதோட சம் வந்து என்ன ஆன்சர் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 5 - 2 ஒரு 3 3 + 3 6. அப்போ இதோட சம் 6 கிடைக்கும். இதுவே நம்ம அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் ஆர்எல்ஸ் ரைட் மோஸ்ட் எலிமெண்ட்டை நம்மளால பிக் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ லெஃப்ட்ல 3 எலிமெண்ட் பிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர் ரைட்ல 3 எலிமெண்ட் நம்மளால பிக் பண்ண முடியும். ஸோ ரைட் மோஸ்ட் 3 எலிமெண்ட். ஓகே, ஸோ அப்படி பிக் பண்ணனா இதோட சம் என்னது? 3 3 1 4 4 + 2 6. அப்போ இதோட ஆன்சர் எனக்கு 6. அப்போ இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற சம் 6 தான். அதுல மேக்ஸிமம் ஆன்சர் என்னது? 6 தான். ஓகே, அடுத்தது இப்போ நான் லெஃப்ட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் பிக் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் பிக் பண்ண போறேன். ஸோ அப்போ லெஃப்ட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் பிக் பண்ண போறேன்னா என்ன பண்றேன்? இப்போ நான் லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் பிக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் பிக் பண்ணனா மீதி நான் எவ்வளோ எலிமெண்ட் பிக் பண்ணணும்? மொத்தமாவே என்னால் 3 தான் பண்ணணும். அதுல லெஃப்ட்ல 1 பண்ணிட்டேன். அப்போ மீதி நான் என்னது? 2 தான் பிக் பண்ணணும். அந்த 2 நான் எங்க பிக் பண்றேன்? ரைட் சைட்ல பிக் பண்றேன். அப்போ இப்படி பிக் பண்ணும்போது இதோட சம் என்ன வரப்போகுது? ஸோ லெஃப்ட்ல 5, ரைட்ல 1 + 2 தட் இஸ் 8. அப்போ டோட்டலா இதோட ஆன்சர் எனக்கு 8 வரப்போகுது. கரெக்டா? ஏன்னா 5 1 + 2 3 தட் இஸ் 8. ஓகே, அப்போ இப்போ வரைக்கும் கிடைச்சதுல இது கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆல்ரெடி 3 எலிமெண்ட் பிக் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 2 எலிமெண்ட் பிக் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட்ல நான் 2 எலிமெண்ட் பிக் பண்ண போறேன். ஸோ இப்போ 2 எலிமெண்ட் பிக் பண்ண போறேன்னா 5 and -2. தென் இங்கேயே 2 எலிமெண்ட் பண்ணிட்டேன்னா ரைட் சைட்ல எவ்வளோ எலிமெண்ட் பிக் பண்ணணும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பிக் பண்ணணும். அப்போ பிக் பண்ணனா இதோட ஆன்சர் 5 - 2 போது 3 3 + 2 5. அப்போ எனக்கு ஆன்சர் 5 கிடைக்கும். அப்போ இருக்கிறதுலயே இந்த மாதிரி பிக் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சரு? ஸோ என்னோட மேக்ஸிமம் ஆன்சர்னு பார்க்கும்போது, ஸோ திஸ் இஸ் மை மேக்ஸிமம் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் மை மேக்ஸிமம் ஆன்சர். ஓகே, அப்போ இதுதான் நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர். மை ஆன்சர் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 8. ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் என்ன அவுட்புட்னு பார்த்துடலாமா? அவுட்புட் 8 தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ அப்ரோச்சுக்கு வருவோம். ஸோ இப்போ அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல்ல இந்த அரேவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 5 - 2 3 1 2. கரெக்டா? 5 - 2 and 3 1 2. ஸோ இது கொடுத்துருக்கிற அரே நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க? பி கொடுத்துருப்பாங்க. பிங்கிறது வந்து சைஸ் எப்பவுமே 3ன்னு கொடுக்க மாட்டாங்க, சின்ன நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி பேக் அண்ட் டெஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும்? சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கலாம். அரேவோட சைஸ் 10⁵ இருக்கலாம். இந்த பியோட லென்த் 10⁵ விட கம்மியா இருக்கலாம். ஒரு 100 கொடுத்துட்டாங்கன்னா நான் என்னால என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒவ்வொரு வேல்யூவா 100 ஆட் பண்ணிட்டு இருப்பேனா? ஆட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். கரெக்டா? அப்படி ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்ணி அப்புறம் நான் இங்க 100, இங்க ஒரு 100, அப்புறம் ரைட்ல இருந்து இங்கிட்டு ஒரு 100, இப்படி என்னால சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்கு. ஓகே, பிங்கிறது ஒரு ரேஞ்ச். இவ்வளோ எலிமெண்ட் தான் நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் முதல்ல பிக் பண்ணணும். சேம் இவ்வளோ எலிமெண்ட் தான் நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் முதல்ல பிக் பண்ணணும். அப்ப நான் ஏன் ஒரு ப்ரிஃபிக்ஸம் அண்ட் ஒரு சஃபிக்ஸம் கிரியேட் பண்ணக்கூடாது? சேம், இப்போ நான் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸம் அண்ட் சஃபிக்ஸம் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ கிரியேட் பண்ண என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ப்ரிஃபிக்ஸம் அப்படி பண்ணனா 5 3 அடுத்தது 6. ஏன்னா 5 கூட திரும்ப -2 பண்ணோம்னா 3
3 கூட 3 ஆட் பண்ணோம்னா 6, 6 கூட 1 ஆட் பண்ணோம்னா 7, 7 கூட 2 ஆட் பண்ணோம்னா 9. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம். நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் சம் கிரியேட் பண்ண போகிறேன். சஃபிக்ஸ் சம் கிரியேட் பண்ணோம்னா இங்கேருந்து வருவோம் 2, 2 + 1 3, 3 + 3 6, 6 கூட -2 போடும்போது 4, 4 + 5 9. சரி, கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி பி எலமெண்ட்ஸை நான் எய்தர் லெஃப்ட் ஹேண்ட்லையோ இல்லை ரைட் ஹேண்ட்லையோ நான் பிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம போட்டுக்கலாம் b = 3. கரெக்டா? ஸோ b = 3. அப்போ நான் ஒன்று எய்தர் லெஃப்ட் டு ரைட்டு எக்ஸாக்ட்லி பி எலமெண்ட்ஸை பிக் பண்ணணும் அப்படின்னா 3 எலமெண்ட் 1 2 3. அப்போ இந்த இந்த 0லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதுனா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்பவே புரியும். 0 1 2 3 4. அப்போ எக்ஸாக்ட்லி பி எலமெண்ட்ஸ் 0லேருந்து நான் அந்த பி எலமெண்ட்ஸ் எடுக்கணும்னா அதோட சம்மை நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன்? கரெக்டாக இப்போ எனக்கு 3 எலமெண்ட் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது 0 1 2. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் இந்த வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? அப்போ இந்த இண்டெக்ஸை நான் எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் என்னது? செகண்ட் இண்டெக்ஸ். அப்போது நான் வந்து முதல்ல லெஃப்ட் சம்னு ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஸோ அது என்னது? லெஃப்ட் சம். முதல்ல என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஈக்குவல் டு, ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ஒன்று ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் b - 1th இண்டெக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் b - 1th இண்டெக்ஸ் 3 - 1னா 2 இது. அப்படி இல்லைன்னா சஃபிக்ஸ் சம் ஆஃப் இப்போ சஃபிக்ஸ் சம்ல b - கரெக்டாக 3 எலமெண்ட்ஸ் வேணும்னா என்ன பண்ணுறது? இப்போ இதோட சைஸ் பார்த்தோம்னா 5. சஃபிக்ஸ் சம்னு வரும்போது நான் இந்த இண்டெக்ஸில் தான் இருக்கணும். இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிறது இங்கே வேணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2 வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ நான் n - b போட முடியுமா? n - b போடலாமா? nங்கிறது 5. கரெக்டா? n = 5. அப்போ n - b போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 5 - 3 that is 2. அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் நான் கரெக்டாக வந்துட்டேன். அப்போ சஃபிக்ஸ் சம் ஆஃப் n - b கரெக்டாக இருக்கா? 5 - 3 2. அப்போ ரெண்டாவது இண்டெக்ஸ் தான் எனக்கு வேணும். ரெண்டாவது இண்டெக்ஸ் தான் எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட்ஸை வச்சிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த ரைட் சைடு 3 வச்சிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இப்போ இந்த b எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கடா 2 காணோம். இங்கே பாருங்க, இந்த b எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட்ஸ் ஆன் தி லெஃப்ட். ஸோ இங்கே பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட்ஸ் ஆன் தி ரைட்டு. அப்போ அந்த சம்ஸில் எது மேக்ஸிமம்னு நான் முதல்ல எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் ஆல்ரெடி 3 எலமெண்ட் பிக் பண்ணிட்டோமா? இதில் எது மேக்ஸோ அதை நான் மேக்ஸ்னு வைக்க போகிறேன். அடுத்தது இப்போ எக்ஸாக்ட்லி நான் என்ன பண்ணணும்? லெஃப்டில் ஒரு எலமெண்ட்ல இருந்து 3 எலமெண்ட்டை பிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் i = 1லேருந்து i < b. ஸோ நீ இப்போ வந்து லெஃப்ட்ல 3 எலமெண்ட்டை பிக் பண்ணிட்ட, அது ஓகே. ரைட்லேயும் 3 எலமெண்ட்டை பிக் பண்ணிட்ட. ஆனால் நீ இன்னும் வேற என்னென்ன கேசஸ் பிக் பண்ண வேண்டியது இருக்கு? இங்கே பாருங்க, லெஃப்ட்ல ரைட்ல. ஸோ லெஃப்ட்ல 3 எலமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், ரைட்லேயும் 3 எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன், பியோட எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணல, சாரி, லெஃப்ட்ல 3 எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டேன், ரைட்ல 3 எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணா ரைட்ல 2 எலமெண்ட்டை பண்ணணும். லெஃப்ட்ல 2 எலமெண்ட்டை பிக் பண்ணா ரைட்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணணும். திரும்ப லெஃப்ட்ல 3 பண்ணணுமா? பண்ண தேவையில்லை. அப்போ <b வரைக்கும் இந்த கண்டிஷன் போகணும். i ++. ஓகே. இப்போ லெஃப்ட்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்றது எப்படி? i = 1 இருக்கு. ஸோ இப்போ i = 1ன்னு இருக்கும்போது அப்போ அது என்ன சொல்லுதுன்னா லெஃப்ட்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இந்த i = 1. அப்போ i = 1 இருக்கும்போது நான் எப்படி எக்ஸாக்டா லெஃப்ட்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்றது? லெஃப்ட் சம்மை எப்படி எடுக்கிறது? ஸோ 1ன்னுங்கும் போது லெஃப்ட்ல ஒரு சம் எப்படி எடுக்கலாம்? டைரக்டா ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i - 1 எடுத்துடலாமா? அப்போ லெஃப்ட் சம் = ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i - 1. ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகே. இப்போ i = 1ங்கும் போது ரைட் சைடில் எவ்வளோ சைடு பிரிண்ட் பண்ணணும்? ரைட் சைடு = ரைட் சைடில் நான் 2 எலமெண்ட் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ 2 எலமெண்ட் எடுக்கணும்னா நான் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை எடுக்கணும். கரெக்டாக? 2 எடுக்கணும், 1 எடுக்கணும். அப்போ சஃபிக்ஸ் சம்ல இந்த இண்டெக்ஸ் வேல்யூங்கும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். 3 இண்டெக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம், 4 இண்டெக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி எடுக்கிறது? ஸோ b3ன்னு இருக்கு, கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு இப்படி எல்லாமே நம்ம பார்ப்போமா? ஸோ இப்போ i1 இதுலயே எனக்கு என்னவா இருக்கு? b வந்து 3, அது போக n = 5. இதெல்லாம் வச்சு ரைட் சம்ல எக்ஸாக்டா எனக்கு என்ன இண்டெக்ஸ் வேணும்? தேர்ட் இண்டெக்ஸ் வேணும். ஏன்னா 2 எலமெண்ட் சூஸ் பண்ணணும்னா தேர்ட் இண்டெக்ஸ் வேணும். எப்படி சூஸ் பண்ணலாம் தேர்ட் இண்டெக்ஸை? ஸோ ரைட் சம் ஆஃப் என்ன பண்றோம்? ரைட் சம் ஆஃப் n - b போட்டால் என்ன கிடைக்குது? 5 - 3 2 கிடைச்சிருது. ஆனால் எனக்கு என்ன இண்டெக்ஸ் வேணும்? தேர்ட் இண்டெக்ஸ் வேணும். அப்போ தேர்ட் இது இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா தேர்ட் தானே. 0 1 2 3 4 0 1 2 3 4.
கரெக்டா இருக்கா? அப்ப இந்த தேர்ட் இண்டெக்ஸ் வேணும். அப்ப தேர்ட் இண்டெக்ஸ் வேணும்னா நான் என்ன போட்டுக்கலாம்? n மைனஸ் ஐயோ எங்கேயோ போகாத n மைனஸ் பி பிளஸ் ஐ போட்டுட்டா கரெக்டா இருக்குமா? n மைனஸ் பி பிளஸ் ஐ போட்ட ரைட் சம் கரெக்டா வந்துருதா? ஓகே சூப்பர். அதாவது ரைட் சம் ஈக்குவல் டு சஃபிக்ஸ் சம் ஆஃப் n மைனஸ் பி பிளஸ் ஐ. அப்ப இங்க ஐ ஒன்னுங்கும் போது லெஃப்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு, ரைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா சம் ஆஃப் 2 எலமெண்ட் எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 2 இருக்கும்போது என்ன வருது? இப்ப i ஈக்குவல் டு 2னா லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i மைனஸ் 1 ஈஸி. அப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் i மைனஸ் 1னா 1th இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. அப்ப 2 வேல்யூஸ் எடுத்தாச்சு. 1ங்கும் போது இந்த 2 வேல்யூஸ் எடுத்தாச்சு. நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இப்ப 2 இங்க லெஃப்ட்ல எடுத்துட்டோம்னா ரைட்ல என்ன பண்ணணும்? பேலன்ஸ் இருக்கிற 1 தான் ஆட் பண்ணணும். அப்ப ரைட் சம் ஈக்குவல் டு சேம் சஃபிக்ஸ் சம் ஆஃப் n மைனஸ் b பிளஸ் ஐ. கரெக்டா இருக்கா? nங்கிறது 5, 5 மைனஸ் bங்கிறது 2, 2 பிளஸ் 2 4. அப்போ ரைட்ல ஒரே ஒரு இண்டெக்ஸ். அப்ப இந்த 4th இண்டெக்ஸை மட்டும் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? முதல்ல ப்ரிஃபிக்ஸ் சம் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். int n ஈக்குவல் டு a டாட் லென்த். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் முதல்ல ப்ரிஃபிக்ஸ் சம் int prefix sum equal to new int of n. இப்போ prefix sum of 0 equal to array of 0. அடுத்தது for int I equal to 1, I less than n, I plus plus. prefix sum create பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? prefix sum of I equal to prefix sum of I minus 1 plus array of I. prefix sum create பண்ணியாச்சு. இப்போ suffix sum create பண்ணலாம். int suffix sum equal to new int of n. இப்போ suffix sum of n minus 1 equal to a of n minus 1. அடுத்தது for int I equal to n minus 2, I greater than or equal to 0, I minus minus. so இங்க next இங்கே இதே ஒரே லைன்லயே போட்டுடலாம். suffix sum of I equal to suffix sum of I plus 1, அது கூட plus array of I ஆட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ prefix sum and suffix sum கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். int என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு math டாட் maximum of. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸாக்ட்லி b எலிமெண்ட் ஆன் தி லெஃப்ட் சூஸ் பண்ண போறேன். எக்ஸாக்ட்லி b எலிமெண்ட் ஆன் தி லெஃப்ட். அப்ப லெஃப்ட் சம்ல ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் b மைனஸ் 1ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் b மைனஸ் 1ங்கிற இண்டெக்ஸா இருக்கலாம், இல்ல சஃபிக்ஸ் சம் ஆஃப் n மைனஸ் b இருக்கலாம். ஸோ இதை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்? ஒன் மோர் பார்த்துடலாம். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பாருங்க, இந்த 5 மைனஸ் 2 3 1 2 இதை மட்டும் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? 5 மைனஸ் 2 3 1 2. அப்போ இந்த இதுல முதல்ல எக்ஸாக்டா 3 எலிமெண்ட்ஸை பிக் பண்ணி பார்க்குறேன். இந்த சம் பெருசா இல்லை எக்ஸாக்டா 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரைட்ல பிக் பண்ணி பார்க்குறேன் இந்த சம் பெருசான்னு. இது பிக் பண்ணோம்னா என்ன? நம்ம ஆல்ரெடி ப்ரிஃபிக்ஸ் சம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ b மைனஸ் 1ங்கிற இந்த பொசிஷன்ல நமக்கு கிடைச்சிரும். ஆனா நமக்கு இங்க வேணும் ரைட் சம்ல 3 எலிமெண்ட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? n மைனஸ் b போட்டோம்னா தான் நமக்கு ரைட் சம்ல கிடைக்கும். ஸோ இப்போ 5 மைனஸ் n மைனஸ் b பண்ணணும். 5 மைனஸ் b தட் இஸ் 2 இண்டெக்ஸ்ல இருந்து தான் சஃபிக்ஸ் சம். ஸோ இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூஸ் 0 1 2 3 4, n ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ எக்ஸாக்டா b எலிமெண்ட்ஸை பிக் பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னும் பிக் பண்ண வேண்டியது என்னவா இருக்கு? ஸோ ஃபார் int I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் b, I பிளஸ் பிளஸ். இப்போ I 1 இருக்குன்னா இப்போ லெஃப்ட் சம் ரைட் சம் 2 எடுத்துக்கலாம். int லெஃப்ட் சம் ஈக்குவல் டு 0, ரைட் சம் ஈக்குவல் டு 0 ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ I ஈக்குவல் டு 1னா லெஃப்ட் சம் என்னது? லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் I மைனஸ் 1. சிம்பிளா கிடைச்சிருச்சு. ரைட் சம் என்னவா இருக்கும்? ரைட் சம் நான் சொன்ன மாதிரி சஃபிக்ஸ் சம் ஆஃப் n மைனஸ் b பிளஸ் ஐ. கரெக்டா இருக்கா? இப்போ நான் I 1னா லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். கரெக்டா? I 1னா லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். அப்ப லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, I 1னா லெஃப்ட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். அப்ப I மைனஸ் 1னா 0. ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஜீரோஸ்ல நான் இதை எடுத்துருவேன். இங்க இருக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஜீரோஸ், இங்க சூஸ் பண்ணிடுவேன். I ஈக்குவல் டு 1ங்கும் போது இப்போ இங்க 1 சூஸ் பண்ணிட்டேன்னா இங்க 2 சூஸ் பண்ணணும். அப்ப இந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். இந்த எலிமெண்ட் எப்படி சூஸ் பண்றதுன்னா n மைனஸ் b பிளஸ் ஐ. nங்கிறது 5, 5 மைனஸ் 3,
தட் இஸ் 2. 2 ப்ளஸ் ஐங்கிறது 1, அப்போ 2 + 1 3. அப்போ நான் தேர்ட் இண்டெக்ஸை சூஸ் பண்ணிட்டேன் சஃபிக்ஸ் சம்மில். அப்போ இதுனா 3 and 4 இங்கே 2 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண மாதிரி சமம். இப்போ என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சம்மையும் ரைட் சம்மையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது இங்கே இப்போ எனக்கு ஆன்சரை நான் செக் பண்ணுறேன், இருக்கிறதுலே எது எனக்கு மேக்ஸிமம் ஆன்சர்னு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஒன்று ஆல்ரெடி இருக்கிற உன்னோட ஆன்சரா இல்லை இந்த லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம்மா, இதை தான் நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ I1னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும் அப்டேட் ஆயிரும், ஆட் ஆகிக்கும். இப்போ I2னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் 2 எலமெண்ட் எடுத்துரும், ரைட்டில் பேலன்ஸ் என்ன வேணுமோ அந்த எலமெண்ட் எடுத்துரும். ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது நம்மளோட ஆன்சரை தான். ஸோ இந்த ஆன்சர் வேரியபிளில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, சக்ஸஸ் ஃபைனல் எல்லாமே கரெக்ட். சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணால் என்ன ஆகுது, சப்மிட் ஆகுதா? ஓகே, சப்மிட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினுமே சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன் guys. சப்போஸ் இந்த வீடியோ புரியலனாலும், ஸோ இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பாய் பாய், டேக் கேர்.